நம்ம வைகை புயல் வடிவேலு அரசியலின் தளபதி ஸ்டாலினுக்கு பாடின இந்த பாடலை தமிழ் சினிமாவோட தளபதிக்கு சிங் பண்ணி வச்ச ஒரு சின்ன கற்பனை தான் இது. இந்த காணொளி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் செய்ததல்ல. அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை மறந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, செல்லடா. வழியினிலே எத்தனையோ மேடுமள்ளும் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் புலியிலே. வழியினிலே எத்தனையோ மேடுமள்ளும் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் புலியிலே. அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா. நீ அஞ்சாமல் கடமையிலே கண்மையடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, வெல்லடா. எல்லாருமே இந்த பாட்டை மனசில் வச்சுங்க. இதுதான் எத்தனையோ பள்ளம் வரும், மேடு வரும், அத்தனையும் தாண்டி அடித்து ஜெயிச்சு போயிட்டே இருக்கணும். வர்ற 2026 இதே தான். ஆமாம், போயிட்டே இருப்போம். அவர் ஜெயிப்பாருங்க. அவர் நிறைய ஏகப்பட்ட ஓட்டு, அதாவது 200 சீட்டுக்கு மேலே வருவார் பாருங்க. அவர் நம்ம முதலமைச்சருங்க. அவர் கையால் சொத்தோடு நல்லா இன்னும் அவர் நல்லா மக்களுக்கு நிறையா செய்வார். அதாவது சொன்னதையும் செய்கிறாரு, சொல்லாதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இல்லை சொன்னதில் 10% தான் இருக்குது, சொல்லாது தான் எக்கச்சக்கம் போட்டு செஞ்சுருக்காரு. அதனால் அவர் உண்மையிலே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அவர் வாழ்க. அவருடைய உழைப்பு, அவருடைய நடைமுறை, அவருக்கு மக்களுக்கு செய்கிற பணி, அந்த வேகம், அவரை பார்க்குறப்பெல்லாம் நிறைய போராட்டங்களை சந்திச்சே வந்திருக்கார். அவர் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய போராளி. அவர் போராடி 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 இன்னைக்கு வரைக்கும் அவர் போராடிக்கிட்டு தான் இருக்கார். அவர்னால் பலனடையாத குடும்பமே கிடையாது, பலனடையாத மக்களே கிடையாது. எல்லா மக்களுக்கும் அவருடைய கடமையை அழகாக செஞ்சுக்கிட்டே இருக்கார். விமர்சனங்கிற பேரில் எவ்வளவோ எரிகளில் வந்து விழுகுது. பூரா சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அடித்து 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 தூக்குறாரு. என்னையா ஒரு அளவு இல்லையா? சுற்றி ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அவர் இல்லைன்னா இந்த தமிழுக்கு இன்னும் கேடு வந்திருக்கும். ஆனால் ரொம்ப பொறுமையான முளைச்சுவது. பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாயிருச்சு. இப்போ இவ்வளவு பொறுமையாக இருக்கிறது ஒரு மனுஷன். ஆனால் என்ன பொறுமையாக இருந்துக்கிட்டே அடிக்கிறாரு பாருங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, போய்கிட்டே இருக்கு. வா 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 வா, நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செய், என்ன வேணாலும் சொல்லு. வா ராஜா, வா ராஜா, வா, என்ன வேணாலும் யார் என்ன வேணாலும் பேசு. ஆனால் அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம முழுசாக சொல்லக்கூடாது, பெரிய அரசியல் பேச்சு மாதிரி ஆகி போவோம். நான் வரும்போது சொல்லிட்டாரு, அரசியல்லாம் பேசாதனே, நீ வந்து சும்மா வந்து தலைவரை அவரை போய் வாழ்த்துறதுக்கு நம்மளால் முடியுமா? ஆனால் எங்கள் அப்பாவை வாழ்த்தவரில் நான் என் தகப்பனை வாழ்த்துற மாதிரி அவரை ஆயுசோடு இருக்கணும். நான் யாரையுமே குறை சொல்ல, என்னை பற்றி நீ என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் அது கிடையாது. என்னது என்ன சொல்றானே, வாங்கி கொடுங்க. டைம் ஆயிடுச்சா? என்ன இவன் ஜாலியா, நம்ம ஜாலியா. அவர் எனக்கு திக்கு நாய் வருது. ஐயா இன்னும் திடீர்னு ஐயா பொய்யான்னு வருது சவுண்ட். அவர் இன்னும் வெற்றி மேலே வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பார். அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். நம்முடைய முதலமைச்சர் இந்த தமிழ் தாய் பெற்றெடுத்த செல்ல பிள்ளை அவர்னால இந்த மொழிக்கு ரொம்ப நிறைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் என்றைக்குமே எந்த கேடும் வராதுங்கிறத எங்கள் ஆத்தா மேலே சத்தியமாக சொல்கிறேங்க. நீடோடி கையால் சோத்தோட நல்லா வாழணும். ஒவ்வொரு வீட்டு மக்களுக்கும் ஒரு மூத்த பிள்ளை, ஒரு தகப்பை மாதிரி அவர் இந்த அளவுக்கு இந்த போராடி ஜெயிக்கிறாருன்னா
எவ்வளோ எவ்வளோ எந்நேரம் பார்த்தாலும் பண்ணினாங்க. ராத்திரி ஒரு தூக்கமே கிடையாது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குறாரு. அவர் இப்போ பார்த்தா அங்கே போய்கிட்டு இருக்காரு, அங்கே போய்கிட்டு இருக்காரு, ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. மக்களுக்கு பணி செஞ்சுட்டு தான் இருக்கார். அவர் நீடோடி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழணும்னு